மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட உப்புத்துறை ஊராட்சியில் ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. உப்புத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடும்பாறை வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி, அருண்குமார், மேற்பார்வையாளர் பாரதி, பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான் செல்வராஜா, ஆசிரியர்கள் செந்தில்குமார், சரண்யா, சிவக்குமார், மமதா பர்வீன், சுரேஷ், ரேணுகா, கிருஷ்ணவேணி, நல்லாசிரியர்கள் கோவிந்தன், லிங்கப்பன், மாளிகைப்பாறை அருள்வாக்கு சித்தர் கருப்பசாமி மற்றும் உப்புத்துறை, ஆட்டுப்பாறை, ஆத்துக்காடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், ஏராளமான கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான முழு ஏற்பாடுகளையும் உப்புத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க, மாநில அளவில் போயிருக்கு. இது உண்மையிலே இந்த ஊர்க்காரங்களா நீங்கெல்லாம் உண்மையிலே நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் அந்த குழந்தைகள் இருக்காங்க. பெற்றோர் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய வட்டார வள மைய பொறுப்பாளர்களையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி தலைமை இந்த விழாவிற்கு முழு மனதோடு பங்களிப்பை அளித்த அவங்க ரொம்ப அனுபவம் முக்கியவங்களாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போனீங்கன்னா நிகழ்வெல்லாம் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. எல்லாமே அங்கே காசு கொடுத்து தான் நீங்க பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். அரசு மணலூர்பேட்டை பகுதியில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சி பகுதியில் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு, மணலூர்பேட்டை பேரூர் கழக செயலாளர் ரமேஷ், ஒன்றிய கழக செயலாளர்கள் துரைராஜ், அருணகிரி, சேகர், சந்தோஷ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மணலூர்பேட்டை 4 முனை சந்திப்பு, பேருந்து நிலையம், கடைவீதி உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள், பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் செயல்படும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு பழனி நகராட்சி சார்பில் ஜப்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை தலைமையிடமாக கொண்ட பிரபல ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு சொந்தமாக பழனியில் நர்சிங் கல்லூரி உட்பட 12 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களுக்கு பழனி நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய குடிநீர் வரி, சொத்து வரி ஆகியவை நீண்ட நாட்களாக செலுத்தப்படாமல் இருந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2024-2025 நிதியாண்டு வரையில் 71 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளனர். இதையடுத்து வரி பாக்கியை செலுத்த வலியுறுத்தி பழனி நகராட்சி சார்பில் பலமுறை நோட்டீஸ் வழங்கியும் மருத்துவமனை நிர்வாகம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் 2024-2025 நிதியாண்டு முடிவடைய உள்ள நிலையில் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 71 லட்சம் ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாத மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நகராட்சி சார்பில் ஜப்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மருத்துவமனை அலுவலகத்திற்கு நகராட்சி பொறியாளர் ராஜவேல் தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று ஜப்தி நோட்டீஸை வழங்கினர். இதுவரை வரி செலுத்தாததால் அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை ஜப்தி செய்ய நகராட்சி அதிகாரிகள் ஜப்தி நோட்டீஸ் வழங்கி ஜப்தி செய்ய நகராட்சி வாகனம், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோருடன் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் 71 லட்சம் ரூபாய் வரி பாக்கியில் பாதியை இன்றும் மீதி தொகையை அடுத்த வாரமும் செலுத்திவிடுவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் நிதியாண்டு முடிவடைய இன்னும் சில நாட்களே இருப்பதால் முழு தொகையையும் செலுத்துமாறு நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழகத்தின் பிரபல மருத்துவமனையானது நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் வரியை செலுத்தாமல் கடந்த 7 ஆண்டுகளாக 71 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜ்மீர் பட்டியலின மாணவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் மங்காப்பிள்ளை தலைமையில் பட்டியலின மக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரியநாயகிபுரத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவர் தேவேந்திர ராஜா கபடி போட்டியில் வெற்றி பெற்றதை சகித்துக் கொள்ள முடியாத ஆதிக்க சாதியினர் பட்டியலின மாணவரை பேருந்திலிருந்து இறக்கி வெட்டி கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீதும் மாணவர் பருவத்திலேயே சாதி வெறியை தூண்டும் சாதி சங்கங்களை தடை செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் பட்டியலின இளைஞர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் மீது கொலை செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை கட்டுப்படுத்தாத தமிழக அரசை கண்டித்தும் உடனடியாக கட்டுப்படுத்த கோரியும் முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய குடியரசுக் கட்சியின் கடலூர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், தலைவர் கதிர்வேல், பால வீரவேல், வேலாயுதம், கணேசன், மாவட்ட செயலாளர் குமார், ஆறுமுகம், ஜெயசீலன், சக்திவேல், செந்தில், செல்வம், சுரேஷ்,
ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு வன்கொடுமைகள் நடக்குது. கோயில் உள்ளே நுழைய முடியல. அனுமதி இல்ல, அனுமதி இல்ல. திராவிட மாடல் அரசு என்ன செய்யுது, என்ன செய்யுது? நீங்கள் யாருக்கான அரசு என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். திராவிட மாடல் அரசு சாதி வெறிகளை ஊக்கப்படுத்துகிற திராவிட கட்சிகளை கண்டிக்கின்றோம். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ஊழல் வழக்கில் திமுக அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் சிக்குவது உறுதி. பாஜக நிர்வாகி நாகராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிரங்க பேச்சு. தமிழக டாஸ்மார்க்கில் நடந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது என்பது முதற்கட்ட தகவல்தான். கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக நம்பத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் டாஸ்மாக் மெகா ஊழலில் பல அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என பல பேர் சிக்குவதற்கான அதிக அளவில் வாய்ப்பு உள்ளது. ஊழலே நடக்காதபடி அமைச்சர் செந்தில் பாலாஜி பொய் கூறிக்கொண்டு திரிகிறார். ஏற்கனவே டாஸ்மாக் ஊழலில் சம்பாதித்த பணத்தில் 300 கோடி ரூபாய் செலவு செய்து சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பாஜக தலைவர் அண்ணாமலையை தோற்கடித்தவர்தான் இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவர் மீண்டும் சிறைச்சாலை செல்வார். இது விரைவில் நடக்கும் என கூறினார். டாஸ்மாக் கடை நடத்த வேண்டும் என்றால் 200 மீட்டர் தொலைவில் நடத்த வேண்டும் என்ற சட்ட விதிமுறைகள் இருக்கும்போது தேசிய நெடுஞ்சாலையிலேயே டாஸ்மாக் கடை பல ஆண்டுகளாக இயங்குகிறது. மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வாங்குகிறார்கள். மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வாங்குவதாக குடிமகன்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு தீர்வு காண்பது போல பாப்லா காட்டி ஸ்கேனர் மிஷின் மூலம் பைசா வாங்குவது போல ஒரு நாடகத்தை நடத்தி 1 மாதம் தான் அது நடைமுறையில் இருந்தது. மீண்டும் 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கின்றனர். அதுபோல் பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரைதான் மதுபான கடை இயங்கும் என அறிவித்துவிட்டு 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுகிறது. குடுவாஞ்சேரியில் காலை 9:15 மணிக்கு மதுபான கடை திறப்பதற்கு முன்பாக சாவகாசமாக அமர்ந்து கொண்டு மொய் விருந்து நடத்துவது போல பெட்டி பெட்டியாக கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்கள் விற்கப்படும் வீடியோ ஆதாரத்தை பகிரங்கமாக கரு நாகராஜன் வெளியிட்டார். இந்த மதுபாட்டில்கள் எங்கிருந்து வந்தன? விற்பனை செய்த மதுபாட்டில்கள் எந்த கணக்கில் பில் போடுவார்கள்? இது கூடுவாஞ்சேரியில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்த டாஸ்மாக் மெகா ஊழலை கண்டித்து எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்பு தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து விரைவில் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிட போவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்தார். வச்சிருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஊழல் எல்லாம் என்னமோ ஒண்ணு செய்யாத அப்பாவிகள் மாதிரி உத்தமிகள் மாதிரி இவன் நடிக்கிறாங்களே. இவங்க ஒரு ஜெகத்ரட்சம் ஒரு நிறுவனத்துல 145 கோடி மூட்டை மூட்டையா இறந்த உடலை பாதுகாக்கிற அந்த மார்ச் வரையில வச்சதெல்லாம் எடுத்து கைப்படுத்தலையா அமலாக்கத்துறை? ரைட்ல பிடிக்கப்படலையா? அப்படி பிடிபட்ட படத்தெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கணக்கை செக் பண்ணும்போது மதுபான உடைகள் இருந்து தமிழ்நாடு டாஸ்மாக் சரக்கு சப்ளை பண்ணதுல தவறு நடந்திருக்குன்னு பார்க்க மாட்டாங்களா? இப்படி இந்த ஊழல் 1000 கோடி ஊழல் என்பது அதுக்கு பின்னாடி எத்தனை தலைவர்கள் வரப்போறாங்க, எத்தனை அமைச்சர்களுக்கு இதுல பங்கு இருக்கு, எத்தனை திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு இதுல பங்கு இருக்குன்னா போக போக தெரியும். முதல்வருடைய குடும்பத்தை சார்ந்த பல நண்பர்கள்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் போக போக விசாரணையில தெரியும். இதெல்லாம் பொய் வழக்கு, இது பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க ஏமாத்த. அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை அதிகரித்து உள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார்.
விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளிமேடுபேட்டை அடுத்த ஆத்திப்பாக்கம் கிராமத்தில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் பாலமுருகன் பேசுகையில், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். ஆகையால் அனைவரும் திறமையாக ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும். திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தமிழகம் முழுவதும் பெருகி வருகிறது. இப்பொழுது தமிழகம் கொலை கொள்ளை மாநிலமாக மாறியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி திமுக அரசு சொற்ப ஓட்டுகளில் ஆட்சி பெற்றுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த பொய்யான வாக்குறுதியும் கூறவில்லை. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 7.5% தந்து மருத்துவ படிப்பிற்கு அரசாணை வெளியிட்டவர் எடப்பாடி பழனிசாமி ஆவார். புரட்சித் தலைவி அம்மா பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். அதை திமுக அரசு நிறுத்திவிட்டது. சென்னையில் குடிநீர் கிடைக்கிறதோ இல்லையோ, தெரு தெருவாக கஞ்சா கிடைக்கிறது என குற்றம் சாட்டினார். இந்த பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட நிர்வாகி ஆனந்தி அண்ணாதுரை உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சு கிடக்குது. எனவே வருகின்ற 2026 தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுபட்டு நமது ஊராட்சி கிளை செயலாளர், ஊராட்சி செயலாளர்களோடு அரவணைச்சு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். மேல இளைஞர் அணி மற்றும் பாசறை விளையாட்டு பிரிவில் சேர்ந்த அனைவரையும் நம்ம கட்சியில் இணைக்கணும். அவங்களுக்கு வருங்காலங்கள் நம்ம அந்த விளையாட்டு உபகரணம் வாங்கி தரத்துக்கு மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. அதனால இளம்பெண்கள் இளைஞர் பாசறை விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றியம் கம்பியாம்புலியூர் ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைத்தல் பணியினை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கம்பியாம்புலியூர் ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஆய்வு செய்தார். இதில் விக்கிரவாண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முகுந்தன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2025ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். முதுகலை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் அனைவரையும் வரவேற்றார். பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் சிவ தியாகராஜன், லயன் சங்க சாசன தலைவர் ஞான பிரகாசம், உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மற்றும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஞானமூர்த்தி, பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி ஆற்றலரசு, பள்ளி வளர்ச்சிக் குழு செம்பியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு 1500 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் ஊக்கப்பரிசாக வழங்கப்பட்டது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரையாண்டு முதலிடம் பிடித்தவர்களுக்கு சான்று மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் வழியாக தேர்வு நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டது. 100% தேர்ச்சி பெற்று தந்த ஆசிரியர்களுக்கு சான்றுகளுடன் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டனர். இதில் வர்த்தக சங்க தலைவர் ராம்மோகன், பள்ளி வளர்ச்சிக்குழு உறுப்பினர் சுந்தரபாண்டியன், லயன் சங்க வட்டார தலைவர்
மேடி செல்வம், லயன்ஸ் சங்க தலைவர் சக்திவேல், பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தங்க வீரப்பன், உதவி தலைமை ஆசிரியை ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முடிவில் முதுகலை ஆசிரியர் மதியழகன் நன்றி கூறினார். அடுத்ததாக நமது குனிஞ்சு நல்ல பாதத்தை தொட்டு கும்பிடு. நிமிராத. நான் நிமிர சொல்லலன்னா, நான் இன்னும் நிமிர சொல்லல. மாணவ பேரை படிச்சு வணங்குங்க. சூரிய பிரகாஷ், சூரிய பிரகாஷ். ஸ்டூடெண்ட் போலீஸ் மாணவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக விருந்தினர்கள் பழனி ஆயக்குடி பேரூராட்சி அலுவலகம் அருகில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி. இங்கு 18 வார்டுகள் உள்ளன. 50,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 18 வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி அருகில் உள்ள இடத்தில் வைத்து மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகளாக தரம் பிரிப்பதற்கான இடத்தில் சுமார் 5 டன்னிற்கும் மேலாக குப்பைகள் குவிந்து கிடக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிப்பதற்காக கொட்டப்பட்ட குப்பைகள் எதுவும் தரம் பிரிக்கப்படாமல் கொட்டப்பட்டுள்ளதால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு உட்படுவதாகவும், அதே போல சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் துர்நாற்றத்துடன் கடந்து செல்வதாகவும், பாத யாத்திரை வரும் பக்தர்கள் இந்த பகுதியில் பேரூராட்சி அலுவலகத்தில் இரவு நேரங்களில் தங்கி செல்வர். இந்த குப்பைகளால் வரும் துர்நாற்றத்தால் பாத யாத்திரை வரும் பக்தர்களும் முகம் சுளித்தபடி சென்று வருகின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது குப்பை கொட்டுவதற்கான இடம் எங்கும் இல்லை என்றும், மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியில் சட்டப்பாறை எனும் இடத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு தேர்வு செய்த இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்ட போது அருகில் இருந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் போராட்டம் செய்வதாகவும், இதனால் குப்பைகளை கொட்ட முடியாமல் அவதி அடைவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு வந்தவர்கள் தொடர்ந்து இந்த குப்பைகளை அகற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இங்கு தாழ்த்தப்பட்ட பகுதிகள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். குப்பை கிடங்கு இருப்பதால் இங்கு துர்நாற்றம் வீசுவதால் இந்த பகுதி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆஸ்துமா போன்ற பெரும் வியாதிக்கு ஆளாகி பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். எஸ்சி ஆக்ட் படி, எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி இது ஒரு தவறு.